இது ஐயர்மலையில் ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோயில். ரத்னகிரீஸ்வரர் மலையில் வந்து மலை அடிவாரத்தில் சுவாமி காட்சி கொடுத்த இடம். இந்த இடம் பொன்னடிபாறைன்னு பேர். அந்த சுவாமி பொன்னடிபாறையில் சுவாமிக்கு பொற்கிளி கொடுத்த இடத்துல சுவாமியும், அதுக்கு பக்கத்தில் எதிர்த்தாப்புல நந்தியும், அதுக்கு பக்கத்தில் 60 அடி கம்பம் என்று சொல்லப்படுது. இது வந்து இந்த சுவாமி இந்த மலையினுடைய அஸ்திவாரம் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த இடம், இந்த இடத்துல வந்து ஒரு சுவாமியினுடைய இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இந்த திவசம்பத்துக்கு உண்டு. அதனால இந்த இடத்துக்கு பேர் கம்பம்னு பேர். இந்த 60 அடி கம்பத்தில் வந்து எல்லா விதமான காரியங்களும் நிறைவேறக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல வந்து எல்லாரும் வேண்டுதல் பண்ணி இந்த இடத்துல வந்து நூல் போட்டு கட்டி தங்களுடைய குறைகளை வந்து சொல்லிட்டு போவாங்க. எல்லா விதமான குறைகளையும் இந்த இடத்துல போக்கி கொடுப்பாரு. கடன் தொல்லைகள் இருந்து விடுபடலாம். பக்கத்து வீட்டுக்காரனுடைய பிரச்சனைகள், நில பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள் எல்லாமே போக்கி கொடுப்பார். தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து குழந்தை வரம் இல்லாதவங்க குழந்தை கேட்பாங்க. திருமணம் ஆகாதவங்க, திருமண தடைகள் இருந்தால் இந்த இடத்துல திருமண தடைகள் நீங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளவங்க இந்த இடத்துல வந்து செய்வன கோளாறு, ஐவன கோளாறு, ஏவல், பில்லி, சூன்யம், காத்து கருப்புகள் இவைகள்லாம் வண்டாதமாக இந்த இடம் வந்து அவங்களுடைய என்ன கோளாறுகள் இருக்கோ அந்த கோளாறுகள்லாம் இந்த இடத்துல வந்து சரி செய்யணும் அப்படின்னு சாமிகிட்ட வேண்டிட்டு இந்த இடத்துக்கு வருவாங்க. வேண்டுதலை மிக விரைவாக நல்ல முறையில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடம். எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து கட்டுப்பட்ட இடங்கிறனால இந்த இடம் எல்லாத்துக்குமே தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு, விவசாயத்துக்கு, கல்விக்கு, வருமானத்துக்கு, தொழிலுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடம் ஏற்ற இடமா இருக்குது. எந்த விதமான இடையூறுகள், எந்த விதமான தங்கு தடைகள் எது இருந்தாலும் போக்கி கொடுக்க, குழந்தைகளுக்கு கல்வி சிறந்து கொடுக்கறதுக்கு, கல்யாணம் ஆகாதவருக்கு கல்யாணம், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை, அது மாதிரியான எல்லா காரியமுமே இந்த இடத்துல தங்கு தடையின்றி நடைபெறக்கூடிய இடம் அது. இந்த இடத்துல எல்லாருமே வந்து இப்போ முதல்ல எல்லாம் கொஞ்சமாக தான் இங்கெல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பிரபல்யம் ஆனதுனால இந்த இடத்துல நூற்றுக்கணக்கானவர்கள் இங்கே வந்து அமாவாசை தினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 150க்கும் அதிகமானவங்க வந்து இந்த இடத்துல கட்டி அவங்களுடைய குறைகளை வந்து இங்கே சொல்லி சரி பண்ணிட்டு போகிறாங்க. எல்லோருக்கும் இந்த இடம் சரியாகுது. எல்லா விதமான வியாதிகள் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல கட்டுப்பட்டு நின்றுக்குது. மிக சிறந்த இடமா நினைக்கிறோம். இந்த இடத்துல நாங்களும் வர்றவங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி கொடுக்கணும். சுவாமி இந்த இடத்துல போக்கி கொடுத்தா தான் அவங்களும் வர்றவங்களுக்கும் பக்தர்களுக்கும் நல்ல நலமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்களும் எல்லாத்துக்கும் சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இடம். இந்த இடம் யாரும் இந்த இடத்துல பேய் இருக்கணும், பிசாசு இருக்கணும் அது மாதிரி நினைக்கக்கூடிய இடம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல வந்து சுற்றி பார்த்தோன்னா திருவிழா இடங்களை பார்த்து நூற்றுக்கணக்கான கடைகள் இந்த இடத்துல இருக்கும். யாருக்கும் எந்த தொந்தரவும் எப்பொழுதுமே ஏற்பட்டதில்லை. ஆனால் இந்த மலை அடிவாரம், இந்த இடம் சுவாமியினுடைய அஸ்திவாரம் மாதிரி. அவர் சுவாமி மலையில் போய் நம்ம அந்த குறைகளை சொல்ல முடியாட்டினாலும் இந்த இடத்துல நின்று அவர்கிட்ட எல்லா குறைகளையும் சொல்லி இந்த இடத்துல செஞ்சுட்டு போவாங்க. எல்லோரும் நாங்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டோம்னா, இங்கே வர்றவங்ககிட்ட மலையில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டோம்னா, சுவாமிகிட்ட இங்கே கட்டிட்டு மலைக்கு போனோன்னா சுவாமி கோச்சுப்பாரான், என்ன நீ நம்பலை அப்படின்னு. அதனால் நாங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம், மலைக்கு போயிட்டு வந்துடுங்க, போயிட்டு வந்து கட்டிக்கலாம், இங்கே கட்டிட்டு திரும்ப மலைக்கு போகாதீங்க, சுவாமி கோச்சுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்தி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம். அதனால இறைவன் எல்லாத்துக்கும் எல்லா நலன்களையும் பலன்களையும் வளங்களையும் கொடுக்கக்கூடிய இடமா இந்த இடம் இருந்துட்டு இருக்கு. தெய்வ வாக்கு, தெய்வ சத்தியம் நிறைந்த இடம். சரிங்க. எல்லாருமே இந்த பக்கம் உள்ள நிறையா பூசாரிகள் நிறையா இருக்காங்க இந்த கிராமத்தில். அந்த பூசாரி எல்லாரும் நிறையா பேர்த்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து அவங்கவுங்களுடைய வியாதிகள், அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி கொடுக்கணும்னு இந்த இடத்துல வந்து செஞ்சு பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாத்துக்கும் சுகம் ஆகுது. அதனால இந்த இடம் சிறப்பு வாய்ந்த இடமா. இப்போ இந்த சாமியோட பேர் என்ன சாமி? சுவாமியுடைய பேர் வந்து ராஜலிங்கமூர்த்தின்னு பேர். ராஜலிங்கமூர்த்தி. அம்பாள் பேர் திரும்பார்குழலின்னு பேர். சரிங்க சாமி. சுவாமி இந்த மலை பேரு காகம் பரவா மலை. சரிங்க சாமி. அதாவது காக்கா பறக்காது இந்த மலையில அப்படின்னு ஒரு இது. அதனால காகம் பரவா மலைன்னு ஒரு பேரு. சரிங்க. இந்த மலை வந்து மலையினுடைய கொழுந்தா இருக்கிற இடத்துல தான் சுவாமி இருக்கார். மலையினுடைய உச்சியில இருக்கார். அதனால சுவாமிக்கு பேரு இப்ப நம்ம வேப்பம் கொழுந்துன்னு சொல்ற மாதிரி மலையினுடைய கொழுந்துங்கன்னா சுவாமி பேர் மலை கொழுந்துன்னு பேரு. சுவாமி வாழ்நாள் வெட்டுப்பட்டவர். அதனால சுவாமிக்கு வாட்போக்கிநாதன் ஒரு பேர் ஒண்ணு.
சரிங்க சாமி. ராஜாவினால் வெட்டுப்பட்டதுனால சுவாமிக்கு பேர் ராஜலிங்கமூர்த்தின்னு ஒரு பேர். ம். இந்த மலை வந்து அவர் சுந்தரர் பாடும்போது ரத்தனமயமாக தெரிஞ்சது அப்படின்னு சொன்னதால சுவாமி பேர் ரத்தனகிரீஸ்வரர்னு ஒரு பேர். இவ்வாறு நிறையா பேர்களோட சுவாமி விளங்கிட்டு இருக்காரு. சரிங்க சுவாமி எல்லாத்துக்கும் அருள் பாலிச்சுட்டு இருக்காரு. சரிங்க சாமி. நன்றி சாமி. அகத்தியர் ஜோதிடம், உறையூர், திருச்சி.